ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் நலமா? நான் இங்கே நலம். எல்லாருமே சேஃபாக தான் டிரைவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சேஃபாக டிரைவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவசியம் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. ஏன்னா ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் இதெல்லாம் தவிர பிரைமரி சேஃப்டி ஃபீச்சர் சீட் பெல்ட்ஸ் தான். என்னடா இந்த வீடியோவில் சேஃப்டி சீட் பெல்ட்னு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கான காரணம் இன்னைக்கு ஒரு கிராஷ் டெஸ்ட் பற்றி பேச போகிறேன். புதிய கியா கரன்ஸ் ஃபேமிலி எம்பிவி என்னுடைய டீடைல் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குளோபல் என்கேப் நிறுவனம் ஒரு வழியாக ஃபைனலி இந்த கியா கரன்ஸை கிராஷ் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கிராஷ் டெஸ்ட் மூலமாக 3 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் டெஸ்டோட டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே போல எல்லா கார்களுடைய டீடைல்டு அப் டு டேட் நியூஸ் வீடியோஸ் மற்றும் வேரியன்ட் ரிவ்யூஸ்க்காக என்னுடைய சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க. புதிய கியா கரன்ஸ் கியா மோட்டார்ஸ் இந்தியாவினுடைய லேட்டஸ்ட் ஃபேமிலி எம்பிவி 6 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் ஆப்ஷன்ஸோட வருது. இந்த கியா கரன்ஸ் மாருதி சுசுகி எர்டிகா, XL6 மற்றும் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டாவினுடைய பேஸ் லெவல் வேரியன்ட்ஸோட போட்டி போடுது. ஆனா இந்த வண்டிகள் எல்லாத்த விட அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தருது. லான்ச் ஆனப்போ கியா மோட்டார்ஸ் கிளைம் பண்ணது இந்த கியா கரன்ஸ் இந்த எம்பிவி கேட்டகரியிலேயே சேஃபஸ்ட் எம்பிவியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பேஸ் மாடல்ல இருந்தே 6 ஏர்பேக்ஸ், ESP வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் மற்றும் பிரேக் அசிஸ்ட் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருந்ததுனால இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு சேஃபாக ஃபீல் ஆச்சு. பிரேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, 6 சீட்டர் அல்லது 7 சீட்டர் வெர்ஷனாக இருந்தாலும் சரி, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் பேக் சீட்ஸுக்கு ஸ்டாண்டர்டாக வருது. பட் இந்த வண்டியினுடைய ஆக்சுவல் சேஃப்டி இந்த மாதிரி கிராஷ் டெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ குளோபல் என்கேப் நிறுவனம் இந்த கியா கரன்ஸை ஃப்ரண்டல் ஆஃப்செட் கிராஷ் மற்றும் சைடு இம்பாக்ட் கிராஷ்க்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கிராஷ் டெஸ்ட்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறது மிட் லெவல் பிரஸ்டீஜ் பிளஸ் வேரியன்ட். இந்த ஃப்ரண்டல் ஆஃப்செட் கிராஷ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு முன்னால் இருக்கிற ஏ பில்லர் கொஞ்சம் ஃபோல்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதே போல டிரைவர் டோருக்கு கீழே இருக்கிற சாசி அதுவும் கொஞ்சம் டிஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. சைடு இம்பாக்ட்ல பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஆனால் இங்கேயும் சாசி கொஞ்சம் மடங்குற மாதிரி தெரியுது. மேலும் இம்பாக்டுக்கு அப்புறம் இந்த வண்டி டாப்பில் ஆகுது. இதனால பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ESP எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் எல்லா வேரியன்ட்ஸில் இருந்தாலுமே அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனுக்கு 9.3 அவுட் ஆஃப் 17 கொடுத்துருக்காங்க. அண்ட் சைல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனுக்கு 30.99 அவுட் ஆஃப் 49 கொடுத்துருக்காங்க. ஸ்டார் ரீதியாக பார்த்தீங்கன்னா அடல்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்கு 3 ஸ்டார்ஸ் மற்றும் சைல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷனுக்கும் 3 ஸ்டார்ஸ் வருது. இந்த ஸ்டார் ரேட்டிங் மாருதி சுசுகி எர்டிகாவினுடைய 3 ஸ்டார் ரேட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ எஸ், இதுதான் புதிய கியா கரன்ஸினுடைய கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, என்னதான் நம்ம 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் வண்டியை ஓட்டினாலுமே ஒரு சேஃபான டிரைவர் விட பெரிய சேஃப்டி ஃபீச்சர் எந்த வண்டிக்குமே கிடையாது. ஸோ அவசியம் சேஃபாக ஓட்டுங்க. கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.